கொளத்தூரை சிங்கப்பூர் மாதிரி வச்சிருந்தாராம். வாங்க அந்த சிங்கப்பூரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அந்த இங்கதான் இருக்கு கொளத்தூர். அந்த சிங்கப்பூரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். திமுககாரங்களோட வேலையை இப்படி பேசினா இவங்க ட்ரிக்கர் ஆகுறாங்களா அப்படின்னா மேடை போட்டு 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 பேசுவாங்க. ஏன்னா என்னைக்காவது நீங்க ஏசுநாதர் ஒரு சர்ச்சுக்கிட்ட போய் நின்றுட்டு ஏசுநாதர் அவர் வந்து ஐரோப்பிய கடவுள், இந்த மசூதியில இருக்கிறார்ல அல்லா அவர் வந்து அரேபிய கடவுள், இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஒரு விளக்கேற்றதுக்கு எதுக்கு இங்க 100 வருஷமா கேஸ் நடத்திட்டு இருக்கணும் ஒரு இந்துக்கள்? நாங்க பெரும்பான்மையா இருக்க இடத்துல எங்க முருகன் கோவில்ல மனசு முழுக்க வன்மம், இந்துக்கள் மேல வன்மம், இந்து கடவுள்கள் மேல வன்மம். இந்த சீன், இந்த முருகன் தமிழ் கடவுள், இதெல்லாம் தமிழ் கடவுள் முருகன் மேல இருக்க பற்று கிடையாது. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை சூழ்ந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே பாஜகவை சேர்ந்த சுமதி மேகவர்ணம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது தொகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு முன்னாள் முதல்வர் நம்ம சொல்லணும். ஏன்னா சேகர் பாபுலும் இன்னும் அவர் தான் முதல்வர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த கைது, இந்த நிகழ்வுகள்? இல்லை, முதல்ல ஒரு நாகரிக அரசியல்னா என்னன்னு திமுக காரங்களுக்கு தெரியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே அரசியலை நம்ம இவங்களுக்கு எதிராக செஞ்சோம்னா அதை 1% கூட இவங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். நீங்க போன 5 ஆண்டுகள்ல யூடியூப்ல பேசினவங்க, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல பதிவு போட்டவங்க, இல்ல யாராவது உங்களுக்கு எதிராக எங்கேயாவது ஒரு மேடையில பேசுறவங்கள நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு போய் அரெஸ்ட் பண்றது, எங்க வச்சிருக்காங்கன்னே சொல்லாம வண்டியில வச்சுட்டு ஊர் ஊரா சுத்துறது, இந்த யூடியூபரா இருந்தாரு முன்னாடி இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டிலலாம் கொண்டு போய் மலத்தை கொட்டுறது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அவரை எத்தனை முறை தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க அம்மாவோட மறைவுக்கு கூட அவர் ஜெயில தான் உட்காந்துருந்தாரு. அவரோட நிறைய கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருக்கு சித்தாந்த ரீதியா அதெல்லாம். ஆனா ஒரு கருத்தை சொன்னாங்கிறதுக்காகவே அவங்களை நீங்க முடக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு போவீங்க நீங்க? அதை தான் இங்க நாங்க கேட்கிறோம். அப்போ உங்களுக்கு எதிராக கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்னா அப்ப நீங்க பாசிசமான ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? யார் பாசிச ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? இதுல இன்னொரு காமெடி, இன்னைக்கு திமுக காரங்க ஃபுல்லா தலைவரே நீங்க நாகரிக அரசியல் பண்ணிட்டீங்க தலைவரே, அதனாலதான் நீங்க வந்து ஆட்சியில இருந்து போயிட்டீங்க. இன்னைக்கு பாருங்க தாவேகா காரங்க எல்லாரையும் முடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஐயோ, நீங்க எல்லாம் கண்ணு 5 வருஷம் கண்ணை திறந்துருந்தீங்களா? இல்ல 5 வருஷம் நீங்க எல்லாம் கொத்துலாம் கோமால போயிட்டாங்களா? ஏங்க, போன தடவை அவர் ஜெயக்குமார் வந்து என்ன சொன்னாருங்க, ஏடிஎம்கேல இருந்தவர், ஏங்க அவங்க கள்ள ஓட்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாரு. கள்ள ஓட்டு போட்டவனை விட்டுவிட்டு அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்கல்ல, அப்ப இவர் எங்க போயிருந்தாரு? ஆணவம், அதாவது இவர் எப்படின்னா அந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க, டே ராணுவத்தால அலைஞ்சவனோட ஆணவத்தால அலைஞ்சவன் தான்டா ஜாஸ்தின்னு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டாலின். என்ன ஒரு ஆணவ ஆட்சி நீங்க நடத்திவிட்டு மக்களை என்ன கேவலமா பேசுனீங்க. உங்க கூட இருந்த அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் இருந்து மக்களை பேச்சு என்ன? இந்த பொன்முடி அவர்கள் என்ன பண்ணாரு? என்ன பேச்சு பேசினாரு? பட்ட நாமம் இது. நீங்க சமயத்தை, எங்களோட தெய்வங்களையும் இழிவுபடுத்துறது, எங்களோட மதத்தை இழிவுபடுத்தி அங்க இருக்க பெண்களை இழிவுபடுத்துனீங்க. இதுக்கு கோர்ட்ல போய் என்ன உங்களுக்கு தாஜா வேண்டி கிடக்குது? கோர்ட்ல எங்களுக்கு முடியல, எங்களுக்கு இதை வந்து மனுவை தள்ளுபடி பண்ணணும். இதோ இப்ப நீங்க 2 நாளைக்கு முன்னாடி உமானந்தன் அம்மா வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இல்ல எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எப்படி இந்த பொண்ணுங்களோட நடிச்சுங்க ஜிங்குன்னு டான்ஸ் ஆடுறதுக்குலாம் வயசாகாது, கோர்ட்ல ஏதாவது தீர்ப்பு நான் வந்து வயசாகிறத காரணத்தை காமிச்சுட்டு தூக்கிட்டு வந்துடுறது. வந்துட்டு எனக்கு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும், ஏன்னா இதுல இருந்து விடுவிக்கணும்னு கேட்டா கோர்ட் அதெல்லாம் விடுவிக்க முடியாது. நீ வந்து ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுறதையோ ஒருத்தவங்களோட மத நம்பிக்கைகளை புண்படுத்துறதோ அவ்வளவு சீக்கிரமா கடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல போய் செருப்படி வாங்கினது எந்த ஆட்சியில் அதிகம்னு பார்த்தா அது நீங்க தான். போன 5 வருஷத்துல கோர்ட் எவ்வளவு கொட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு? உயர்நீதிமன்றம் ஆகட்டும், உச்ச நீதிமன்றம் ஆகட்டும், எதையாவது கண்டுக்கிட்டீங்களா? எதையாவது கேட்டுக்கிட்டீங்களா? இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த முன்னாடி இங்க கொளத்தூர்ல பத்தி பேசுறப்ப என்ன சொல்றாரு? இந்த என்ன மக்கள்னாரு, அவங்க அந்த இவருக்கு ஓட்டு போடாம தோக்கடிச்சிட்டாங்களாம் கொளத்தூர் மக்கள். அப்ப கொளத்தூர் மக்கள் அசிங்கமா திட்டுறாரு. கொளத்தூரை சிங்கப்பூர் மாதிரி வச்சிருந்தாராம். வாங்க அந்த சிங்கப்பூரை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அந்த இங்கதான் இருக்கு கொளத்தூர். அந்த சிங்கப்பூரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். 1/2 மணி நேரம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா முட்டி வரைக்கும் தண்ணி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நீங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி வெளியில வந்து குளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கு கொளத்தூர்ல. அங்க இந்த வண்ண மீன் இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த பார்த்திபன் படத்துல இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படுங்கிற மாதிரி இந்த வண்ண மீன்கள் இது பண்றதுக்குன்னு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி வச்சாங்க. வெறும் பில்டிங் தான் அங்க இருக்குது, அதுல மீன் இல்ல. எதுக்கியா நீங்க எதுக்கு விளம்பரத்துக்கு? அது எதுக்கு நீங்க ஒரு தொகுதி நிதின்னு எடுத்து போட்டு கட்டி அங்க அதுக்கு என்ன இதோ என்ன தேவையோ அதை செய்யணும்.
நீங்க அப்படியே ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல இருந்துகிட்டு நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா வந்து நேரு போன்றவர்லாம் வந்து திருச்சி கிழக்குல வந்து ஸ்டாலின் அவர் போட்டிட்டே ஆகணும் அப்படின்னு அவர் கேட்கறாங்களே. நொங்குறேன் நானு. ம். அவருக்கு உண்மையாலுமே அவங்க திமுக காரங்க பேசுவாங்கல்ல, உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அப்படின்னு. உண்மையாலுமே திமுகவுக்கு தெம்பு திராணி இருந்தா திருச்சி கிழக்குல ஸ்டாலின் அவர்களை நிக்க சொல்லணும். நின்று அவர் ப்ரூவ் பண்ணி காட்டட்டும். அதுக்கப்புறம் தெரியும். அடுத்ததா நீங்க அந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கொளத்தூர்ல இருக்க மக்களை போய் கேட்கணும். அதை விட்டுட்டு அந்த மக்கள் அங்க ஓட்டு போடலன்றதா அவங்கள வந்து அசிங்கமா பேசுறது இவர் அனிதா ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவில்ல ஒரு விஷயம்னா குடுகுடுனுடைய வந்து மூக்க நுழைக்கிறது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இவங்க கொடுக்குற பில்டப்பை பாருங்க. தொகுதியில ஆய்வுல இருந்தாராம். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொகுதி பக்கமே தலையா காட்ட மாட்டீங்க. அமைச்சரா இருக்கும்போதே போனது. அமைச்சரா இருக்கப்பே நீங்க போனது இல்ல. இப்ப அங்க போய் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? அதுல வந்து ஏற்கனவே இதுல எப்படி சீனு பாருங்க. முன்ஜாமீனுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. ஆமா. கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிருச்சு. அப்ப இவங்க ஏற்கனவே கேஸ போட்டிருக்காங்க, கைது பண்ண வர போறாங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அப்ப மீடியாவுக்கு முன்னாடி சீன் கொடுக்கறதுக்கு இல்ல நமக்கு ஏதாவது அமைதிப்படை படம் பார்க்குற மாதிரியே இல்ல சீன் கொடுக்கறதுக்காக போய் நீங்க வந்து தொகுதியில் நின்றுக்கிட்டு அதுக்கு உடனே ஸ்டாலின் அவர்கள் எழுதுறாரு, தொகுதியில் ஆய்வு பணியில் ஈடுபட்டிருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் எழுதி கொடுத்ததே அவர் ஐட்மெயின் எழுதி போட்டிருக்கிறாரு. அவருக்கு யாரும் எழுதி கொடுப்பா? அவருக்கு எழுத தெரியாத. அவர் முதல்வர் ஐடியில இருந்து வருது. ஆணவம் வந்து அழிவிற்கு வழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆமாங்க, இதை தானே நாங்க போன 5 வருஷமா சொல்லிட்டு இருந்தோம். உங்க ஆணவத்தால தானே அழிஞ்சு நீங்க உட்காந்துருக்கீங்க. உங்க தொகுதியில நீங்க தோத்து உட்காந்துருக்கீங்க. அது இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த தாவேகா குரூப்ஸ் பாருங்க. ஐயோ திமுக எல்லாரும் கைது பண்றாங்கடா, இவங்க வந்து தீய சக்திடா, இவங்க இந்த ஒரு யூடியூப்ல இருக்கவங்க கூட பேச விட மாட்டேங்கிறாங்கடா, குரல் வழியை நடக்கிறாங்கடா, ஜனநாயகத்துல இது இல்லையா அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க இந்த தாவேகாக்காரங்க. இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு கைது. எதுக்கு? அதே மாதிரி முதல்வரை இழிவாக பேசினார், அமைச்சரை இழிவாக பேசினார், இங்க இன்னொரு இந்த கருத்தை சொன்னார், அந்த கருத்தை சொன்னார், இன்னொரு இது. அப்புறம் நீங்களுக்கும் திமுகவுக்கு என்னங்க வித்தியாசம்? இது பல முறை கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஒரு கோர்ட்ல வந்து ஒரு இதா பேசுறதுக்காக, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பேசுறதுக்காக அரெஸ்ட் பண்ணாதீங்க, வழக்கு வேணா போடுங்க, அவங்க வந்து நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நீங்களும் எல்லா பக்கமும் இப்படி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இதை விட பாக்குறதுக்கு வேலை, உருப்படியான வேலை ஊர்பட்டது இருக்கு. அப்ப அதை பாக்குறத விட்டுட்டு நீங்களையும் அவங்கள மாதிரியே இந்த மாதிரி கைது பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க வருஷம் முச்சூடும் கைது பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா திமுக காரங்களோட வேலையே இப்படி பேசினா இவங்க ட்ரிக்கர் ஆகுறாங்களா அப்படின்னா மேடை போட்டு 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 பேசுவாங்க. ஏன்னா இந்த அசிங்கமா பேசுறதுன்னா என்னன்ற டிக்ஷனரியா அவங்க கிட்ட தான் இருக்கு. யூனிவர்சிட்டியா அவங்க வச்சிருக்காங்க, டிக்ஷனரியா அவங்க கிட்ட தான் இருக்கு. அதனால அசிங்கமாக பேசினார், அநாகரிகமாக பேசினார்னு திமுக காரங்களை கைது பண்ணீங்கன்னா தினந்தோறும் மேடை போட்டு 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 உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எலெக்ஷன் அப்ப மக்கள் கிட்ட நாங்கெல்லாம் எமர்ஜென்சி மிஸ்ஸாவே பார்த்துட்டு வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி, நாங்கெல்லாம் 365 நாள் 365 பேர் கைதானோம் தெரியுமா, அப்பேற்பட்ட வீர வரலாறு எங்க வரலாறுபாங்க. என்னத்துக்கிட்ட கைதானீங்க? சுதந்திர போராட்ட தியாகியா நீங்க? எதுக்கு கைதானீங்கன்னு கேட்டா வண்டியா பேசுறேன் என்னை கைது பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு வரலாறா? இந்த மாதிரி கேவலமான ஒரு வரலாறை வச்சுக்கிட்டு இவங்க பேசிட்டு திரிவாங்க. அப்போ தாவேகா திமுகவை எப்படி கையாளணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இவர் சொல்றாரு பாருங்க ஸ்டாலின், இது வந்து டேக் டைவர்ஷன் அரசுன்னு. அது எல்லாமே இவங்களுக்கு தான் வார்த்தை. இவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க டிவிக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாவேகா வந்து எப்படி திமுகவை ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவங்க ஓட இவங்க துரத்திக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆளுநர் சர்ச்சை என்பது தமிழகத்திலே தொடர்ந்து இருக்கிற விஷயம். அதுவும் ஆளுங்கட்சிக்கு வந்து எனக்கு தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த காலத்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலிருந்து அந்த ஆளுநர் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஜெயலலிதா வந்து சென்னாரெட்டியிலேருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து கவர்னர் வந்து கன்னத்தை தடவினார் அப்படின்ட்டு பத்திரிகையாளர்லாம் செய்தி. அப்புறம் அவரை ஆய்வு செய்யும் போது எங்கள் வீட்டில் வந்து குளிக்கிறதை எட்டி பார்த்தான்ற லெவலுக்கு கொண்டு போனாங்க கவர்னரை. இப்போ வந்து திருப்பி வந்து கவர்னர் ஆய்வு செய்திருக்கிறார். அந்த மதுரையில் போயிட்டு அதை ஆய்வு செய்யக்கூடாது அப்படின்னு வன்னியரசு போன்றவர்கள் கொதித்து. அதே போல் இதே கவர்னர் பதவியில் இருந்தவர்களை பலரையும் சந்தித்து தன் கோரிக்கையை பாஜக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக பாஜகவிற்கு இருக்கும்போது, பொறுப்பில் இருக்கும்போது கொடுத்த நிர்மல்குமார் இப்போ அதே கவர்னர் பதவி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய விஷயங்கள்ல இவங்களும் திமுக 2.0 மாதிரியே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா குடுகுடுன்னு ஓட வேண்டியது கவர்னர் கிட்ட. அதுக்கப்புறம் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படின்றது. அவர் அரசியல் எங்கேயும் தலையிடல. அவர் வந்து மதுரைக்கு வந்து போகும்பொழுது அந்த இடத்துல பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் வந்து சொல்றாரு, இந்த மதுரையில இது வந்து வைகை ரிவருங்கிறீங்க, எங்கங்க ரிவர்னு பேர் தான் இருக்கு, ரிவர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, ஏன் இன்னும் நீங்க அதை மீட்டெடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கல? ஸோ இங்கே இருக்க இளைஞர்கள் வந்து அதை செய்யணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஆளுநர் அலுவலகமே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் அரசியல் எங்கே இருந்தால் வருதா?
இது வந்து ஒரு மக்களுக்கான வந்து ஒரு தேவை என்ன இருக்கு, ஒரு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், நம்மளோட நீர்நிலைகளை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்கிறது எல்லாரோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ அவர் அப்படி சொல்றாருங்கிற பட்சத்தில் நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்ப நீங்க அதுக்கு வாங்க. அதை விட்டுட்டு நான் இப்படிதான் போட்டு வச்சிருப்பேன், வைகைங்கிற அதுக்கு வந்து அது நீருங்கிறது மண்ணு கூட இல்லாம மண்ணி வாரி அழிச்சு வாயில போட்டுக்குவேன், ஆனா அதை வந்து சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி இல்ல அதை வந்து தூர்வாருங்க அதை சரி பண்ணி கொண்டு வாங்கன்னு ஆளுநர் சொல்லக்கூடாது, அவருக்கு இந்த அதிகாரம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா நிர்மல்குமார். இவர் எங்க நின்று ஜெயிச்சாரு? அங்க திருப்பரங்குன்றத்துல நின்று தான் ஜெயிக்கிறாரு. இந்த மதுரை வந்து போன திமுக ஆட்சியில இந்தியாவிலே அசுத்தமான நகரங்கள்ல முதல் நகரத்துல வந்துருச்சு. எங்க திரும்பினாலும் குப்பையும் கூலமும், எங்க திரும்பினாலும் ஆறுலாம் வெறும் இந்த சாய கழிவு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப வந்து இப்ப 45 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? மதுரை மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? அங்க எங்கேயுமே ஆத்த காணா, தண்ணிலாம் மாசாயிடுச்சு. இத்தனைக்கு மதுரைகள்னா பெரிய பெரிய வீதிகள் தான் ஃபேமஸ், எங்க பார்த்தாலும் என்க்ரோச்மெண்ட், எங்க பார்த்தாலும் குப்பை, அசிங்கம், அசுத்தம். இதே நிர்மல்குமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆளுநரை வந்து ஆளுநர் மாளிகையில் சந்தித்து இது மாதிரி வந்து துணைவேந்தர் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, நாங்கள் நேர்மையான ஆளை தரோம், நீங்கள் அப்பாயின்ட் பண்ணுங்கன்றவங்கள பேசி சரி லிஸ்ட்டை கொண்டு வாங்க பேசுவோம் அப்படின்னு வந்து ஆளுநர் சொல்லியிருக்கான்ற செய்தி இருக்கு. இல்லை அதுதான் நிர்மல்குமார் அவர்கள், அதாவது பொதுவாகவே வந்து சபாநாயகர் அவர்களோட பேச்சில் இருந்தோம் விஜய் அவர்களோட பேச்சில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆளுநர் அவர்களை வந்து தேவையில்லாத விமர்சனம் பண்ணக்கூடாது, நம்ம மத்திய அரசு கூடயும் நம்ம வந்து இணக்கமான ஒரு போக்குல இருக்கணும், ஏன்னா நமக்கு என்ன தேவையோ நம்ம ஸ்டேட்டுக்கு அதை வாங்கிக்கணும் அப்படின்றத வந்து ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்டாண்டை தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரேமலதா அவர்களே வந்து அபத்தமா ஒன்று சொன்னாங்க, அவர் பேசினதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு. பிரேமலதா அவங்க கையில ஒரு ஹிந்தி இதை கொடுத்து படிங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அவருக்கு தெரிஞ்ச மொழியில அவர் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அதை வந்து படிச்சாரு. அதை ஒரு விஷயமா வந்து பேசுறாங்க அவங்க. அதுக்கு அவர் தெளிவுபட சொல்லிட்டாரு, ஆளுநர் கூட அந்த மோதல் போக்கு இருக்கக்கூடாதுன்றத சொல்லிட்டாங்க. அப்ப நிர்மல்குமார் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கண்ணு முன்னு தெரியல, அந்த பொறுப்புக்கு அந்த இதுக்கு பதவி கிடைச்சி ஜெயிப்போன்றதெல்லாம் இவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு. அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆனோன்னு கண்ணு முன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள்ல அவரோட ஒப்பீனியன்லாம் பாருங்க. நீங்க வந்து அவர் பாஜக இருந்த பொழுது பாத்தீங்கன்னா இந்த வள்ளுவருக்கு ஒரு காவி கலர் ட்ரெஸ்ஸை போட்டு பட்டையை போட்டு கொட்டையை போட்டு உட்கார வச்சு இந்த போட்டோவை வந்து சோசியல் மீடியால கொண்டு வந்ததே நிர்மல்குமார் அவர்கள் தான். அப்ப அது என்ன வாயா இருந்துச்சு? இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு இதை வச்சு திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறாங்க, இதுக்கு நீங்க கருத்து தான் சொல்லி ஆகணும்னு அவசியம் இல்லையே, வேற யாரும் சொல்லலையே. நீங்க உடனே வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி காவி சாயம் பேசினா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு பேசுறது. இப்ப ஆளுநரை வந்து இது பண்ணிட்டு ஆளுநருக்கு இதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, நாங்க அப்படிலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், இது தேவையே இல்லைங்க. அவர் என்ன சொல்றாரு, இங்க வந்து அந்த ரிவரை வந்து திருப்பி ரீஃபார்ம் பண்ணி எடுங்கன்னு சொல்றாரு. ஓகே, ஆளுநரோட இது பண்றோம், அது என்ன சொல்றாரு நாங்க கன்சிடர் பண்றோம், அதை என்ன பண்ணி நாங்க மக்கள், அவர் என்ன சொல்றாரு, இளைஞர்கள் வந்து இயற்கையில வந்து பாதுகாக்கிறதுல முன்னெடுத்து வாங்க அப்படின்னு சொன்னது என்ன தப்பு? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அங்க மதுரையில இருக்க சில இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டி, இன்னைக்கு விஜய்னான்னு கூப்பிட்டா எவ்வளவு பேர் வராங்க விசில் அடிச்சுக்கிட்டு, அவங்க எல்லாரையும் ஒரு வாலண்டியர்ஸா ஃபார்ம் பண்ணி அந்த வைகை ரிவரை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியதானே. நீங்க எல்லாம் வாய் தான் செஞ்சுட்டு இருக்கு, கை ஒண்ணு வேலை செய்ய மாட்டேங்குது. பொழுதுனைக்கு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு அவனுக்கு கண்டனம் இவனுக்கு கண்டனம் இதை தான் பண்ணிட்டு இருக்காரு நிர்மல்குமார் அவர்கள். அதனால இந்த ஆணவ போக்கம் முதல்ல விட்டுறணும். ஏற்கனவே ஆணவத்தில் ஆடினதுனாலதான் 5 வருஷத்துல ஒருத்தங்க தொகுதியில கூட ஜெயிக்காம உட்காந்துருக்காரு ஒரு முன்னாள் முதல்வரை. அதனால நீங்க ஓவரா ஆடக்கூடாது. உங்களை யாரும் அப்படியே நிரந்தர முதல்வர், நிரந்தர டிவிக்கே அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இனிமே 20 வருஷத்துக்கு இவங்க தாயா அப்படிங்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன தத்தி புத்திரி இந்த நீச்சல் தெரியாத தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா என்ன பண்ணுவாங்க? தத்தி முக்கி தைக்கி இனிமேல் இப்பதான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல இதுல யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அர்லேக்கர் அவர்கள் வந்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளவு தப்பு பண்ணீங்க, கொண்டு போய் லிஸ்ட் கொடுக்கறதுல இருந்து எவ்வளவு தப்பு பண்ணீங்க. ஒக்கே கொண்டுட்டு போல, முதல்ல அவருக்கு வணக்கம் தெரிவிக்கல, அவருக்கு சால்வை போடல, எந்த ஒரு அவரை பார்க்கணும்னா ஏதாவது ஒரு மொமெண்டம் கொடுக்கணும், எதுவுமே தெரியல உங்களுக்கு. எல்லா வகையிலும் அட்ஜஸ்ட் பண்ணி காங்கிரஸ்காரன் எங்க இருந்தாலும் 7.5 அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து நீங்க 108 சீட்டு இருக்கு எங்களுக்கு பெரும்பான்மை கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்கலாம். காங்கிரஸை மட்டும் 5 கொண்டு போய் கூட சேர்த்து ஏங்க 113 தானங்க வந்திருக்கு இன்னும் எங்கன்னு கேட்டு திருப்பி நீங்க எத்தனை தடவை அலைஞ்சு உங்க எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சார்ல. அப்ப இப்ப என்ன அவர்கிட்ட போய் முட்டிக்கிட்டு அப்ப நீங்க என்ன திமுக காரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கீங்களா? அப்ப திமுக காரன் என்ன சொல்றானோ அதுக்கெல்லாம் நீங்க பேசிட்டே இருப்பீங்களா? திமுக காரங்க நின்னா ஒண்ணு கொலை சொல்லுவான், உட்காந்தா ஒண்ணு கொலை சொல்லுவான், நடந்தா ஒண்ணு சொல்லுவான். அப்ப நாங்க வந்து அந்த இதுக்கு நாங்க போக மாட்டோம், நாங்களும் ஆளுநரை எதிர்ப்போம் அப்படின்னா அப்ப நீங்க அதுக்கான இதை வந்து பலனை நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். அப்படிங்கிற பொழுது ஒழுங்கா இங்க ஆட்சியே நடத்த தெரியல. அப்ப இங்க ஒருத்தவங்க யாராவது சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு இது இப்படி பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு ஒரு இதா சொன்னா அதுக்கு என்ன ஆட்டம் வேண்டி கிடக்கும் உங்களுக்கு? இப்ப மதுரையில இப்ப 45 நாள் ஆச்சு என்ன பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க? இந்த ஒரு முஸ்தபா அங்கிட்டு ஜெயிச்சாரு, இங்கிட்டு இவர் ஜெயிச்சாரு, இது வரைக்கும் மதுரையை சுத்தமாக்குறதுக்கு ஏதாவது ஒரு புள்ளி வச்சிருப்பீங்களா? ஒண்ணும் கிடையாது, வெத்து வாய்ச்ச விடாது. இன்னொரு விஷயம், மதுரை சொல்லும்போது திருப்பரங்குன்றம், இப்போ திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசும்போது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்
அப்படின்னு ஒரு ஆவணப்படத்தை வந்து இடதுசாரிகள், அதாவது சத்யராஜ் போன்றவர்கள்லாம் சேர்ந்து வெளியிட்டு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இது வந்து நிறுத்திட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க யூடியூப்ல அதை வெளியிட்டிருக்காங்க. பட் இதில் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தின் அந்த மாண்பு, அதாவது அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுகின்ற விஷயம், அதையெல்லாம் அவங்க எதிர்த்து அந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. பட் விஜய் அரசாங்கம் அது இப்போ திரையிடுவதற்கோ அது வெளியிடுவதற்கோ தடை விதிச்சிட்டாங்க. அதுக்கு எதிரான கண்டனங்களையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் போன்ற விஷயங்கள் இப்போது திடீர்னு ஆரம்பிச்சா என்னென்ன பார்க்குறீங்க நீங்கள்? எல்லாமே பிரிவினைவாதிகள் தான். இவங்களுக்கு என்னன்னா, யாரும் ஒன்றா இருக்கக்கூடாது. இந்துக்கள்னா இந்துக்கள், இந்தியாவில் இருக்க இந்துக்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தமிழர்கள், அவங்கெல்லாம் வடக்கேன் தெற்கேன் மேற்கேன் கிழக்கேன்னு பிரித்து விட்டுறணும். இல்லை இந்து கடவுள்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எங்களோட தமிழ் கடவுள், அது வடக்கு கடவுள், தெற்கு கடவுள்னு பிரித்து விட்றது. இவங்க என்ன ஒரு பில்டப் கொடுத்துருக்காங்கன்னா, முருகன் தமிழுக்கு மட்டும்தான் கடவுள், தமிழ்நாட்டை தாண்டா முருகன்ற சாமியே கிடையாதுங்கிறானுங்க. ஏன்னா எங்கே திரும்பினாலும் சுப்பிரமணியன் கார்த்திகேயன்னு, நீங்கள் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போனீங்களா கூட அங்கே முருகன் சிலை இருக்குது, முருகன் வேலோட நிற்கிறாரு. அப்போ அந்த சுப்பிரமணியன் வேற, இங்கே இருக்கிற முருகன் வேறன்னு சொல்லிடுறீங்களா? அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில், முருகன் கோயிலெல்லாம் சுப்பிரமணியன் பேர் வச்ச சாமி இல்லையா? சுப்பிரமணியன் பேர் வச்சவங்க இல்லையா? அந்த வடநாட்டு பேர் எப்படி இங்கே வந்துச்சு? அப்போது இங்கே என்ன மக்களை குழப்புறாங்க, எங்கே திசை திருப்புறாங்கன்றதை பார்க்கணும். சரிடா, நீங்கள் வந்து தமிழ் கடவுள் முருகன் மேலே அப்படியே உங்களுக்கு பற்று அப்படியே பிச்சுக்குது, தமிழ் பற்று உங்களுக்கு ஊறுது. அப்போ திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற திருப்பரங்குன்றம் மலை மேலே விளக்கேற்றக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு போய் ஏதாவது நின்னீங்களா? நிற்கலை. இந்த கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்க கருப்பர் கூட்டம்னு ஒரு கோஷ்டி. அவங்களுக்கு இவங்களா யாராவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? கிடையாது. சரி, நீங்களே ஏதாவது படம் எடுக்க வேண்டியது தானே. இப்போ இந்த கர்நாடகாவில் ஒரு படம் ஒன்று வருது போல இருக்குது, முருகரை வச்சு ஒரு வேல் போட்டு. அதுக்கு எப்படி நீங்கள் படம் எடுக்கலாம்? அவர் எங்களோட தமிழ் கடவுள். நீ படம் எடுத்தா என்ன படம் எடுப்ப? நாங்கள் நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், இந்த மாதிரி தான் நீங்கள் படம் எடுப்பீங்க. உங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை? உங்களுக்கு முருகனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? திருமுருகாற்றுப்படையிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரூஃப் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, திருமுருகாற்றுப்படையிலிருந்து, பரிபாடலேருந்து, சங்க இலக்கியங்கள்லேருந்து, இல்லை உங்களுக்கு ஏன் நாங்கள் ப்ரூஃப் கொடுக்கணும்னு கேட்குறேன். என்னைக்காவது நீங்கள் ஏசுநாதர் ஒரு சர்ச்சுக்கிட்ட போய் நின்றுட்டு, ஏசுநாதர் அவர் வந்து ஐரோப்பிய கடவுள், இந்த மசூதியில் இருக்கிறார்ல அல்லா அவர் வந்து அரேபிய கடவுள், இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அவங்களோட மத உணர்வுகள் புண்படக்கூடாது, அவங்க அதை ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க கும்பிட்றாங்க. ஏன் இந்து கடவுளை மட்டும் வந்து நீங்கள் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? சிவன் பிறந்தது எங்கே? பார்வதி பிறந்தது எங்கே? முருகன் பிறந்தது எங்கே? பிள்ளையார் பிறந்தது எங்கே? இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையா? அப்போ நீங்கள் உங்களோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்துக்களை எந்த அளவுக்கு வந்து குழப்பத்தை உண்டு பண்ணணும், என்ன பண்ணணும்? இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கேள்விக்கு தமிழ்முன் அன்சாரி சொல்றாரு, காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலாம், கேரளா ஃபைல்ஸ் வரலாம், ஆனா திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் வரக்கூடாதானா? எவ்வளவு ஒரு கேடு கட்டத்தனமான பேச்சு இது. கேரளா ஃபைல்ஸ்ங்கிறது என்ன? அங்க இருக்கிற அப்பாவி இந்து பெண்களை இஸ்லாமியர்கள் சில பேர் லவ்ஜிகாத்ன்ற பேர்ல சில அடிப்படைவாதிகள் அந்த பெண்களை வந்து மதம் மாற்றி எப்படி மனித வெடிகுண்டுகளா பயன்படுத்துறாங்க, எப்படி அங்க இருக்கிற தீவிரவாதிகளுக்கு செக்ஸ் ஸ்லேவ்ஸா யூஸ் பண்றாங்கன்னு உண்மையா நடந்த கதை. அது உண்மையா நடந்த கதை. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் அந்த கேரக்டர் இருந்தாங்கன்னு கேரக்டர் பேர் முதற்கொண்டு வந்துச்சு. கேஸ் போட வேண்டியதுன்னா நீங்க அவங்க மேல. காஷ்மீர் ஃபைல்ஸ்ங்கிறது என்ன? காஷ்மீரை நீங்க இது பண்ணும்போது அங்க இருந்த மக்கள்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க, எப்படி கொன்று குவிக்கப்பட்டார்கள், எப்படி ஒரு இன அழிப்பு நடந்தது, உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அதையும் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் எங்க சேர்க்கிற நீ? திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்ல யார் அழிச்சோம், யார் தாக்குனாங்க, யார் பாதிக்கப்பட்டா? அந்த திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்ல சொல்றாங்க சிக்கந்தர் பாதுஷாங்கிறவர் ஒரு சித்தரம். எங்கேயாவது நீங்க சொல்லுங்க, இஸ்லாமியத்துல அல்லாஹ்வை தவிர வேற ஒரு கடவுளை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறாங்களா? ஏங்க சித்தர்கள் இவங்கெல்லாம் யாருங்க? இந்துக்கள்ல மட்டும் தானேங்க சித்தர்கள் இருக்காங்க. அப்ப உண்மையாலுமே சிக்கந்தர்னு ஒரு சித்தர் இருக்காருன்னா அவர் இந்து தானேங்க. யாரோ ஒரு முருக பக்தர் ஒரு சித்தர் போய் அங்க போயிட்டு அந்த மலையில போய் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கலாம். அவரை ஏங்க நீங்க பச்சை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அவரையும் உட்காந்துக்கிட்டு முஸ்லீமா மதம் மாத்திட்டு உட்காந்துருக்கீங்க? வாழ்றவங்கள தான் மதம் மாத்த துடிக்கிறீங்கன்னா செத்து போன சித்தரையும் மாத்திக்கிறீங்க, மதம் மாத்த உட்காந்துட்டு இருப்பீங்க. அவர் ஆக்சுவலா அந்த சிக்கந்தர் பாதுஷாங்கிறவர் யாரு அப்படின்னா, இங்க மதுரையை வந்து அந்த நவாபுகள் அந்த இவங்கெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி மதுரை கோயில் 50 வருஷம் பூட்டி கிடந்துச்சு. அப்ப இங்க வந்து போரிட்டு அந்த போர்ல அது மேல செத்து போறாங்க. அவங்க யார் இங்க வந்தவங்க? நம்மள வெல்றதுக்காக இங்க போரிட்டு வந்தவங்க. அவங்கள தூக்கி மலை உச்சியில உட்கார வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி பழமையானது இருக்குல்ல காசி விஸ்வநாத கோயில். இல்ல நான் கேட்கிறேன், இவங்க அந்த இதுல சொல்றாங்க 800 வருடங்கள் பழமையானது இது, அதுக்கும் முன்னாடி பழமையா அங்க வந்து சமணப்படுகைகள் இருக்கு. சரி வா, அப்படியே வா. அதுக்கு முன்னாடி இந்த மலையே இருந்தப்ப அது யாரோட மலை? 2000 வருஷத்துக்கு மேல அது முருகன் கோயில். அறுபடை வீடுகள்ல ஒண்ணு இருக்கு, முதல் வீடு. பழசு அதுதான். இப்ப நான் சொல்றேன், எப்பா இது ஏன் வீடுங்கிறேன், நீங்க வந்து என்ன சொல்றீங்க? இல்ல இல்லங்க எனக்கும் வீடுங்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து இல்ல இல்லங்க எனக்கும் வீடுங்கிறாரு. அப்போ ஜட்ஜோ இல்ல விசாரிக்கிறவங்க என்ன கேட்பாங்க? நீ எத்தனை வருஷமா இருக்கு அந்த வீட்டுக்கு வந்த?
நான் வந்து இப்பதாங்க 100 வருஷம் ஆகுது. சரி நீ எப்போ வந்த? நான் வந்து இப்பதான் 800 வருஷம் ஆகுது. சரி நீ எப்போ வந்த? நான் 2000 வருஷம் இங்க தான் இருக்கேன். அப்ப அந்த வீடு யாருக்கு? யார் வீட்டுல யார் வந்து இந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சாங்கிற மாதிரி 2000 வருஷமா அது முருகனோட மலை. அங்க வந்து நீங்க உட்காந்துக்கிட்டு இத்தனைக்கும் உங்களை அங்க காலி பண்ணுங்க, அதை எடுங்கன்னு சொல்ல கிடையாது. சிக்கந்தருக்குன்னு ஒரு தர்கா இருக்கா, நீ வச்சுட்டு போ, பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த தர்காவுக்கு இஸ்லாமியர்கள் வரமாட்டாங்க. இஸ்லாமியர்கள் வந்து மசூதி வழிபாடு வேற, தர்கா வழிபாடு வேற. இஸ்லாமியர்களை பெரும்பான்மையானவர்கள் வந்து தர்கா வழிபாடை ஏத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க ஏக இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த மாதிரி தர்காக்கள்ல இருக்கிறது யாரோ ஒரு பெரிய ஒரு மகானா வாழ்ந்து இறந்தவங்க, அவங்க வழிபட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த தர்கால போய் மந்திரிச்சு தண்ணி தெளிச்சுட்டு வரதான் நம்ம இந்துக்கள் தான். பயந்துருச்சு நம்ம தண்ணி தெளிச்சு மந்திரிச்சு விடுங்க, பிள்ளைங்களுக்கு காய்ச்ச மந்திரிச்சு தண்ணி தெளிச்சு கயிறு கட்டி விடுங்க அப்படின்னு நம்ம இந்துக்கள் தான் அங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தாச்சு, நீங்க அங்க இருக்கீங்க. இடைப்பட்ட காலங்கள்ல சமணர்கள் இங்க இது பண்ணும்பொழுது சமண படுகைகள் அவங்க வந்திருக்கு இருக்கு, அவங்கவுங்க இடம் அங்கங்க இருக்கு. எதையும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா இப்ப இந்த என் வீட்டுல உனக்கு தங்கிக்கோன்னு இடம் கொடுத்துருக்கேன், அதுக்காக நீ வந்துகிட்டு என் வீட்டை விட்டு நீ வெளியே போங்கிறது, என் வீட்டுல நான் எங்க விளக்கேத்தணுங்கிறது, என் வீட்டுல விளக்கேத்தனா உனக்கு புண்படுவோம் அப்படின்னா அப்ப இடம் கொடுத்ததுக்கு தப்பு தானே? அதை தானே நீங்க யோசிக்க வைக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம், அப்பா நீ நானும் அண்ணன் தம்பி, என் வீட்டுல நீ இந்த ரூம்ல இருந்துக்கோ, ஏக்கா நீ இந்த ரூம்ல இருந்துக்கோங்கிறேன். ஆனா நான் சாமி ரூம்ல போய் மணி அடிச்சா இல்ல விளக்கேத்துனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து கூட்டத்தை சேர்த்து அங்க கரசேவா பண்ணி அந்த மசூதியை இடிப்பதற்கு இந்து அமைப்புகள் சரி செய்ய. யாருங்க அப்படி சொன்னா? யாரும் அப்படி இது பண்ண கிடையாது. கோர்ட்டுக்கு தானேங்க போனோம். ஏங்க நாங்க 100 பேர் 200 பேர் போய் இடிக்கிறதுக்கு நாங்க எங்க கோர்ட்டுக்கு போறோம்? 100 வருஷமா கேஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. எதுக்குங்க? ஒரு விளக்கு துள்ள விளக்கேத்த, ஒரு விளக்கேத்துறதுக்கு எதுக்குங்க 100 வருஷமா கேஸ் நடத்திட்டு இருக்கணும் ஒரு இந்துக்கள்? நாங்க பெரும்பான்மையா இருக்க இடத்துல எங்க முருகன் கோவில்ல நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க விளக்கேத்துறோம் உங்க மனசு புண்படுதுங்கிறீங்க. எப்படி நாங்க விளக்கேத்துறோம் உங்க மனசு புண்படும்? அதுதான் எங்களுக்கு புரியல. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது ஏன் உங்களுக்கு விளக்கேத்துறதுனால என்ன பிரச்சனை? இதனால சாமானிய இஸ்லாமியர்களுக்கோ இந்துக்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல் ஆதாயம் தர்றவங்க, மதத்தை வச்சு பிளப்பு நடத்தணும்னு நினைக்கிறவங்க, அன்னைக்கு இந்த திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்ல போனதெல்லாம் யாருன்னு பாருங்க. யாராவது ஒருத்தர் பேருக்கு யாராவது ஒரு இந்து போயிருந்தாங்களா? அதுக்குள்ள 2 கிறிஸ்டியனு 3 முஸ்லீம். நீங்களாம் மத நல்லிணக்கம் பேசுறவங்களா? பட் நிர்மல்குமார் அதான் சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தீபம் ஏற்றணும் அதே இடத்த கண்டினியூ பண்ணுவோம். இந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 100 வருஷமா தாங்க கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி 1000 1500 2000 வருஷம் பழமையான கோயிலுங்கிறாங்க. 1900 வருஷமா விளக்கெரிஞ்சிச்சாங்க. 100 வருஷமா வெள்ளக்காரன் காலத்துல ஒரு பிரச்சனை வருது. அப்ப வெள்ளக்காரன் காலத்துல இருந்தா இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 100 வருஷமா செய்யற ஒரு விஷயத்த உங்களுக்கு நீங்க பிரச்சனைன்னு பாப்பீங்களா? 1000 வருஷமா நாங்க விளக்கேத்திட்டு இருந்தோமே. சரி நாங்க இப்ப என்ன கேட்கிறோம், கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு, எனக்கு ஒரு என்னோட சொத்துல ஒரு பிரச்சனை, அந்த சொத்து 500 வருஷமா பிரச்சனையில கிடக்கு, இன்னைக்கு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிருச்சு, அப்பா இது உனக்கு தான் சொந்தம்னு. அதுக்காக உடனே அந்த வீட்டுல குடியிருக்கிறவன் இல்லைங்க நாங்க 500 வருஷமா என்ன நடைமுறையோ அதை தான் செய்வோம், எங்களெல்லாம் நீங்க வெளியே போக கூடாது சொல்ல முடியுமாங்க? எவ்வளவு பெரிய அநியாயம் பண்றீங்க இந்துக்களுக்கு, எவ்வளவு பெரிய அராஜகம் அது. கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிருச்சு, விளக்கு ஏத்துன்னு சொல்லியாச்சு. இல்ல விளக்கெல்லாம் ஏத்த முடியாது, பழைய நடைமுறையை தான் பண்ணுவோம். உச்ச நீதிமன்றத்துக்கு எதுக்குங்க போறீங்க? நாங்க இந்துக்கள் யாரும் போய் அப்படியே 50 பேர் 100 பேரா போயிட்டு அங்க போயிட்டு கேரோ பண்ணல, கோர்ட்டுல தான் போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், கோர்ட்டு படி ஏறிக்கிட்டு இருக்கோம். நீங்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது கூட அங்க சூட ஏற்றி வச்சு அங்க என்ன சொல்றாங்க, எப்பா முருகா நீயே பாத்துக்கோ, மேல நாங்க விளக்கேற்றணுன்றோம், பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு அப்படியே வைத்தறிச்சலோட சூடத்தை ஏற்றிருந்தானே வந்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, மதுரையில இருக்க இந்துக்கள்லாம் அப்படியே சேர்ந்து திரண்டு எல்லாத்தையும் வாங்க எல்லாரும் கிளம்பி வாங்க மேல போவோம் இடிப்போம் அப்படி யாராவது சொன்னாங்களா? ஒருத்தரை கூட்டிட்டு போங்க. நாங்க என்ன சொன்னாரு அவர் சுவாமிநாதன் அவர்கள், அவ்வளோ ஃபோர்ஸும் வருது, கூட 3 பேரை கூட்டிட்டு போ. 144 போட்டாலே என்ன பண்ணலாம்? 3 பேருக்கு மேல கூட்டினாதானே நீ கைது பண்ணுவேன். 144ல இருக்கப்ப 3 பேரை கூட்டிட்டு போ. கடைசியில் என்ன சொன்னாங்க, பெட்டிஷனர் அவர் ஒருத்தர் ராமரவிக்குமார், அவரை மட்டும் கூட்டிட்டு போக மலைக்கினாங்க. அதுக்கு கூட முடியாது இல்ல. அப்ப ராமரவிக்குமார் ஒருத்தரே அவர் ஜெய் ஸ்ரீராம் அந்த அனுமார் மாதிரி அப்படியே பறந்து பறந்து அந்த தர்கா வெடிச்சிருவாரா? அப்ப உங்களுக்கு மனசு முழுக்க வன்மம், இந்துக்கள் மேல வன்மம், இந்து கடவுள்கள் மேல வன்மம். இந்த சீன், இந்த முருகன் தமிழ் கடவுள், இதெல்லாம் தமிழ் கடவுள் முருகன் மேல இருக்க பற்று கிடையாது. அவரை இழிவுபடுத்தணும், அவங்களை அசிங்கப்படுத்தணும், இந்துக்களை பிரிச்சு விடணும். இந்துக்கள் ஒத்துமையா இருந்தா அவங்கள நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால இந்துக்கள் எல்லா வகையிலும் பிரிஞ்சு கிடக்கணும். அவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி, இது வடக்கு கடவுள், இது தெற்கு கடவுள், இவன் வந்து பொம்பளை, இவங்க வந்து ஆம்பளை, அவன் பிராமணன், இவன் பிராமணன் இல்ல, இப்படி எந்தெந்த வகையிலாம் இந்துக்களை பிரிக்கணுமோ அப்படிலாம் பிரிச்சு ஒரு கேவலமான அரசியல் பண்றதுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதையே தான் தாவேக்காவும் அப்படியே பின்பற்றி பண்ணிட்டு இருக்கு. உங்க நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி மேடம். நன்றி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.